ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எக் ரோல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். இது மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம அதே டேஸ்ட்டில் கோதுமை மாவில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு தண்ணி ஆட்டம் கரைக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா தின்னாக தண்ணியாட்டம் கரைச்சிக்கோங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் கரைச்சிட்டேன் தண்ணி மாதிரி. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது மேலே இருக்கிற அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 முட்டையை நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட மேலே ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மாவும் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் மேலே வைக்கிற ஃபில்லிங்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவாவை சூடு பண்ணிவிட்டு நெய்யோ இல்லை பட்டரோ எது இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை, அந்த மாவை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மேலேயும் குக் ஆகிடும். இது நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா அதில் மாவில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த மாவு கொஞ்சம் ப்ளஃபியாக உப்பி வரும். இது மைதா மாவில் தான் எல்லோரும் செய்வாங்க. நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். சூப்பரான எக் ரோல் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய கிட்ஸ் ரெசிபி, பேபி ஃபுட் ஐடியாஸ்லாம் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள்.